வெல்கம் டு சர்வம் ஜுவல்லரி. இன்றைக்கி சோக்கர் செய்ய போகிறோம். நம்ம அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். நைலான் த்ரெட், ஊசி, ரிங்ஸ், முகப்பு 2, பேக் ஃபினிஷ், பேக் ரோப், பெண்டன்ட், கொஞ்சமாக ஒயிட் பீட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை 3 துண்டாக நல்லா லாங்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பேக் ஃபினிஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஓட்டைக்குள்ளே நம்ம இதை ஒரு 2-3 நாட் போட்டு முனையை நம்ம கட்டி விட்டாச்சு. இதில் கொஞ்சமாக க்ளூ போட்டு விடுங்க. ஏன் அப்படின்னா இது நைலான் த்ரெட்டுங்கிறதால அது பிரிஞ்சு வந்துடும். இதை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு பக்கத்தை பேக் ஃபினிஷில் நம்ம முடிச்சு வச்சுருக்கோம். இன்னொரு பக்கத்தில் ஊசி கோத்து பீட் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு 25 பீட் நம்ம கோத்துக்கலாம். அப்படியே ஃபுல்லாக போட ஆரம்பிங்க. ஃபுல்லாக கோத்து முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த முகப்பை எடுத்து நம்ம அதில் போட்டு விட்டுடலாம். இதுலேயுமே 3 ஹோல்ஸ் வரும். ஃபஸ்ட் ஹோல்ஸில் நம்ம அதை போட்டு விட்டுருவோம். நமக்கு இது மாதிரி வந்துடும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் அடுத்தது 2 ஹோல்ஸ் இருக்குது நம்ம மணி கூக்கிறதுக்கு. இதே மாதிரி நம்ம நாட் போட்டு க்ளூ போட்டு ஒட்டிட்டு இந்த 2 லைனையும் நம்ம முடித்து இந்த முகப்பு ஓட்டையில் நம்ம வெளியே கொண்டு வந்து இந்த 3 நூலையும் வெளியே கொண்டு வந்துடலாம். 2 லைன் நம்ம கோத்து முடிச்சாச்சு. இப்போ 3வது நம்ம முடிக்க போகிறோம். முகப்பில் 3வது ஓட்டையில் அதை தள்ளி வெளியே கொண்டு வந்துடுங்க. அடுத்தது ஒரு 10 பீடு போட போகிறோம். 3 லைன் கோத்து முடிச்சாச்சு. இதில் இந்த செக்மெண்ட்டில் 10 பீடு நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது பெண்டன்ட் போட போகிறோம். பெண்டன்ட்லேயும் நமக்கு 3 ஹோல்ஸ் வரும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் அதை சொருகிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் ஹோல்ஸில் கோத்து நம்ம இதை கொண்டு வந்துடுறோம். நமக்கு இது மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் சேம் இதே மாதிரியே 3 ஹோல்ஸ் இருக்கும். அந்த பக்கத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒவ்வொரு ஹோல்ஸுக்கு நேராக இருக்கிற அந்த ஹோல்ஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் கொண்டு போயிடுங்க. பாருங்கள், இப்படி வந்துடும் நமக்கு. இது மாதிரி அடுத்த 3 நூலையும் நம்ம கோத்துடலாம். 3 நூலையும் கோத்து வெளியே நம்ம வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு இது மாதிரி வந்துடும். இப்போ அடுத்த பக்கத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அதே மாதிரி 10 பீடு போடணும். அடுத்தது முகப்பு போடணும். அடுத்தது ஒரு 25 பீட் நம்ம போட்டு இதே மாதிரி ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். அதையும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், சேம் அதில் என்ன பண்ணணும் அதே மாதிரி பேக் ஃபினிஷை வச்சு நம்ம இது 3த்துலேயும் கட்டி விட்டு க்ளூ போட்டு முடிச்சிட வேண்டியதான். எண்டு நான் 2 முடிச்சு வச்சுருக்கேன். 3வது முடிக்க போகிறோம். சோக்கர் போடும்போது எப்பயுமே நல்லா நெருக்கம் கொடுத்து போடணும். இல்லைனா நூல்லாம் இடையில தெரிய ஆரம்பிச்சிடும். சோக்கர் நல்லா இருக்காது. ஸோ நல்லா நெருக்கி நல்லா முடிச்சு போடுங்க. இந்த லாஸ்ட் நான் உங்களுக்கு முடிச்சு காட்டுறேன் பாருங்கள். ஹோல்ஸில் விட்டு அந்த நெருக்கத்துக்கு கொண்டு வந்துடுங்க. நெருக்கத்துக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. இது போடும்போது லூஸ் இல்லாமல் நல்லா இழுத்து போட்டிங்க அப்படின்னா இது மாதிரி வந்துடும். நமக்கு கரெக்டாக வருதான்றதை பார்த்துட்டு போடுங்க. நாட்டு போட்டுட்டு இது ஒரு 2-3 நாட் போட்டு நம்ம முடிச்சிடலாம். செஞ்சு முடிச்சாச்சு. இதில் நீங்கள் ரோப் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ரிங் போட்டும் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணாலும் பண்ணி விட்டுடலாம். முடிச்சாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.